இன்னைக்கு வந்துட்டு சர்க்கரை அப்படின்னு சொன்ன உடனே எல்லாருடைய மனசுலையும் ஒயிட் சுகர் வேணாம், நாட்டு சர்க்கரை தான் வேணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு மக்களிடத்துல ஒரு அவேர்னஸ் உண்டாயிருக்கிறது. அப்போ அந்த நாட்டு சர்க்கரையை நம்ம இன்னும் சிறப்பா கையாண்டு தயாரிக்கணும் அப்படின்றதுக்காக தான் இன்றைய காலகட்டத்து பிஸ்னஸ் தொழில் முனைவர்கள்லாம் முயற்சி பண்றாங்க. அந்த விதத்துல தான் நாங்களும் வந்துட்டு ஒரு ஹைடெக் யூனிட்டை உருவாக்கி அதன் மூலியமா ஒரு சிறப்பான நாட்டு சர்க்கரையை உருவாக்கி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்றாங்க மிஸ்டர் பிரசன்னகுமார். இவங்க நிறுவனத்தோட பேரு பிவி ஜாகரி யூனிட். இது சேலம் மாவட்டம் தலைவாசல்ல இருக்கிறது. சார், இப்போ பார்த்தீங்கன்னா நார்மலாக தயாரிக்கக்கூடிய இந்த நாட்டு சர்க்கரைக்கும் இந்த மாதிரி ஹைடெக்காக இருந்து தயாரிக்கக்கூடிய நாட்டு சர்க்கரைக்கும் உள்ள வித்தியாசங்கள் என்ன? இதிலிருந்து தயாரிக்கக்கூடிய நாட்டு சர்க்கரை எந்த விதத்தில் சிறப்பாக இருக்கும்? அப்புறம் இதில் வந்து சல்ஃபர் ஃப்ரீ ஜாக்கரியாக இருக்கிறது. எங்கள் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 1/2 kg 1 kg அப்புறம் ஒயிட் லேபிளிங் எல்லாமே கிடைக்கிறது. அப்புறம் மூட்டையிலையும் நாங்கள் போட்டு கொடுத்துட்ருக்கோம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லிகிட்டே போயிருந்திருப்பார். எங்களுடைய நாட்டு சர்க்கரையை நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்குறப்போ உங்களுக்கு வந்து அந்த புளிப்பு தன்மை ஏற்படாது. அப்புறம் குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கெல்லாம் அந்த சளி பிடிக்காது அப்படின்னு நிறைய விஷயங்கள் சொல்லிகிட்டே போயிருக்கார். அதனால் இந்த காணொலி நீங்கள் பார்க்குறப்போ இதில் என்ன வகையான பிஸ்னஸ் வாய்ப்புகள் இருக்குது, இந்த நாட்டு சர்க்கரையில் என்ன வகையான சிறப்பம்சங்கள் இருக்குன்னு நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். என்னோட பேர் பியாரிலால், பிபிஎன்லேருந்து பேசுகிறேன். வாங்க பார்க்கலாம். நம்முடைய பிபிஎன் 31வது பிஸ்னஸ் கனெக்ட் இப்போ கோவை மாநகரிலே வருகின்ற மே மாதம் 24ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலையில் 9 மணியிலிருந்து மாலை 5 மணி வரைக்கும் நடக்க இருக்கிறது. இந்த நிகழ்ச்சி பற்றின விவரங்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா எங்களுடைய வாட்ஸ்அப்புக்கு நீங்கள் ஈவெண்ட் அப்படின்னு டைப் பண்ணி எங்களுக்கு மெசேஜ் பண்ணுங்கள். எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் 7904263958. அப்புறம் என்ன, வாங்க சந்திப்போம், வளர்ச்சி பெறுவோம். அனைவருக்கும் வணக்கம். நான் சேலம் மாவட்டம் தலைவாசல் வட்டம் தேவியாகுறிச்சி கிராமத்திலேருந்து வர்றேன். நான் வந்து பிவி ஜாக்கரி யூனிட் அப்படின்னு ஒரு ஹைடெக்கான நாட்டு சக்கரை தயாரிக்கிற ஆளை வச்சுருக்கேன். பாரம்பரிய முறையில் வந்து நான் கரும்புலேருந்து சாறு புழிஞ்சு அது கொப்பரையில் வந்து காய வச்சு நமக்கு வந்து சர்க்கரை தயாரித்து கொடுப்பாங்க. அப்போ அந்த கொப்பரையில் காய வைக்கும்போது நேரடியாக தீயில் வேகிறதுனால ஒரு 200 டிகிரி டெம்பரேச்சர் உருவாகுது. அதில் வந்து அந்த கரும்பு சாறில் இருக்கிற மருத்துவ குணம் எல்லாமே விட்டமின்ஸு எல்லாமே வந்து அழிஞ்சு பாதி ஆவியாக போயிடுது, பாதி கார்பனாக அந்த சர்க்கரையில் இருக்குது. அந்த அந்த சாதாரண நாட்டு சர்க்கரையில் இனிப்புங்கிற சக்கையும் அந்த கார்பன் மட்டும்தான் அதிகமாக இருக்கும். நாம் வந்து ஒரு நல்ல ஃபுட் ப்ராடக்ட் இது பண்ணணுன்ட்டு நான் பல இடத்துல சுற்றி இது பண்ணி வெவ்வேறு மிஷினரி டெக்னாலஜியெல்லாம் எடுத்து நம்ம வந்து லோ டெம்பரேச்சரில் அந்த கரும்பு சாத்தினுடைய மருத்துவ குணமும் நியூட்ரியண்ட்டும் லாஸ் ஆகாத நமக்கு ஒரு ப்ராடக்டை உருவாக்கணும்னு 3-4 வருஷமாக ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி கிட்டத்தட்ட 2.5 கோடி ரூபாய் செலவு பண்ணி ஃபேக்ட்ரி போட்டு எல்லாமே வந்து 316 கிரேடு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மெஷினரி போட்டு அந்த கரும்பு சாறு
லோ டெம்பரேச்சரில் 70-80 டிகிரியில் வெற்றிட ஆவியாதல் முறைன்னு சொல்லுவாங்க, வேக்கம் எவாபரேஷன்ட்டு. அந்த லோ டெம்பரேச்சர் முறையில் வேக்கம் எவாபரேஷனில் வந்து இந்த சர்க்கரையை வந்து நாங்கள் தயாரிக்கிறோம். கரும்பு சாதத்தை வந்து கெட்டி சாரை கான்சன்ட்ரேட் பண்ணி அதை வந்து சோலாரில் காய வச்சு பல்வரைஸ் பண்ணி தர்றோம். இதில் வந்து வெப்பநிலை குறைஞ்ச வெப்பநிலையில் தயாரிக்கிறது. ரெண்டாவது இதில் வந்து எந்த கெமிக்கலும் நாங்கள் சேர்த்துறது இல்லை. சுண்ணாம்பு பண்ணுவோம். சுண்ணாம்பு வந்து pH நியூட்ரல் பண்ணுறதுக்காக சுண்ணாம்பு பண்ணுவோம். வெண்டைக்காய் சாறு போட்டு அந்த மட்டின்னு ஒன்று எடுப்பாங்க, அதை மட்டும்தான் நாங்கள் இதை பண்ணுறோம். வேறு எந்த கெமிக்கலோ வெள்ளை சர்க்கரையோ எதுவுமே இதில் ஆட் பண்ணுறதில்ல. இப்படி லோ டெம்பரேச்சரில் வந்து அந்த மருத்துவ குணம் இதாவது தயாரிக்கிறதுனால அந்த சர்க்கரையில் வந்து கார்பன் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். இப்போ கார்பன் தான் நம்ம குடலில் போய் கேன்சர் உருவாக்குறதுக்கான ஒரு காரணின்னு சொல்லுவாங்க. அந்த கார்பன் வந்து இதில் ரொம்ப வெரி கம்மி லோவில் இருக்கும். அதே மாதிரி அந்த சர்க்கரையில் வந்து தீஞ்ச வாசனை வராது. அந்த நாட்டு சர்க்கரைனாவே பாக்கெட் உடச்சா ஒரு நெடி வரும், அந்த நெடி வந்து இதில் வராது. அந்த நெடி வராதனால நம்ம எந்த இனிப்பு பலகாரம் காஃபி டீ எது பண்ணாலும் வெள்ளை சர்க்கரையில் நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி மைல்டான இது இருக்கும். எந்த நெடியும் இல்லாத நார்மலாகவே வெள்ளை சர்க்கரையில் பண்ணுற மாதிரியே இருக்கும். சுவையும் வந்து இது நாட்டு சர்க்கரைனால அதிகமாக இருக்கும். அதே மாதிரி இதில் வந்து கொப்பரையில் காய்ச்சிற நாட்டு சர்க்கரையோட இதில் கிளைசமிக் இண்டெக்ஸ் வந்து மீடியம் லெவலில் இருக்கும். வெள்ளை சர்க்கரையில் வந்து கிளைசமிக் லெவல் வந்து ஹை லெவலில் இருக்கும். இப்போ அதே பனஞ்சக்கரை இதுலையெல்லாம் வந்து கிளைசமிக் லெவல் வந்து லோ லெவலில் இருக்கும். இது வந்து மீடியம் லெவலில் இருக்கிறதுனால சர்க்கரை உள்ளவங்க சாப்பிட்டாலும் கொஞ்சம் சர்க்கரை ஏறாதுன்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் சேர்த்து சாப்பிட்லாம். மற்ற சர்க்கரை சாப்பிட்றதோட வெள்ளை சர்க்கரை சாப்பிட்றதோட இது சேர்த்து சாப்பிட்லாம். அதே மாதிரி இந்த சர்க்கரை வந்து நம்ம பாரம்பரிய முறையில் யூஸ் பண்ணும்போது இந்த இதில் வந்து சல்ஃபருங்கிற கெமிக்கல் வந்து இதில் கொஞ்சம் கூட இருக்காது. சல்ஃபர் ஃப்ரீ ஜாக்கரி அப்படின்னு சொல்லலாம். அதனால் வந்து நம்ம இந்த தயிரோடு கலந்து நம்ம மத்தியானம் சாப்பிட்டதுக்கு பிற்பாடு சாப்பிட்டோம்னா அந்த சிறுகுடலில் இருக்கிற நுண்ணுயிரி எல்லாம் நல்லா வளரும். ஒரு மனிதனுக்கு வந்து நோய் காரணிக்கு வந்து சிறுகுடல் நுண்ணுயிரி தான். அதை வந்து ஆரோக்கியமாக வளர்த்திட்டோம்னாவே வந்து நமக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி இது எல்லாமே நல்லா கிடைக்கும். அது இல்லாத இப்போ போன வாரம் தான் வந்து ஐசிஐஆரில் வந்து இதே லிக்விட் ஜாக்கரி அப்படிங்கிறதுக்கு லைசன்ஸ் வாங்கியிருக்கோம். அதை வந்து இனிமேல் ஒரு 10 நாளில் வந்து அதையும் ப்ராடக்ட் பண்ணி கொண்டு வர போகிறோம். அது வந்து நம்ம வந்து எப்படி ஜாமு மற்றெல்லாம் யூஸ் பண்ணுறோமோ அது மாதிரி சப்பாத்தியில் தொட்டு சாப்பிட்லாம், இட்லியில் தொட்டு சாப்பிட்லாம். அதே காஃபி எல்லாம் வைக்கிறவங்க 2 ஸ்பூன் அப்படியே போட்டு கலக்கி விட்டோம்னா ஈஸியாக போயிடும். எல்லா இது சர்க்கரையோட அது இன்னும் கொஞ்சம் ஹேண்ட்லிங் வந்து ஈஸியாக இருக்கும். அதுக்கான வேலையும் நாங்கள் செஞ்சிகிட்ருக்கோம். கிட்டத்தட்ட அடுத்த மாதம் வந்து அதையும் லான்ச் பண்ணிடுவோம். இப்போ நாங்கள் வந்து இதை வந்து தயார் பண்ணி பாக்கெட் பண்ணி 2 விதமாக தரோம். பாக்கெட் பண்ணி தரும்போது 1 கிலோ பாக்கெட்டாக 1/2 கிலோ பாக்கெட் கொடுக்குறோம். அதே மாதிரி பாட்டிலிங் பண்ணி தரோம். பாட்டிலிங் வந்து கொஞ்சம் ஹை குவாலிட்டி பெட் பாட்டில் போட்டு 1/2 கிலோ பாட்டில் 1/4 கிலோ பாட்டில் இப்போ 100 கிராமுக்கான பாட்டில் ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறோம். வியாபார வாய்ப்பை நீங்கள் வந்து எங்ககிட்ட பாக்கெட்டாகவும் வாங்கி விற்கலாம். அது இல்லாத நீங்கள் வந்து சர்க்கரையை வந்து மொத்தமாக வாங்கியும் நீங்கள் விற்கலாம். ஒயிட் லேபிளிங் முறையில் வந்து மூட்டையாக வாங்கி உங்கள் பிராண்டிலையும் விற்கிறதுக்கான வாய்ப்பையும் நாங்கள் ஏற்பாடு பண்ணி தர்றோம். மினிமம் வந்து 30 கிலோ ஒரு மூட்டையிலேருந்து எத்தனை மூட்டை வேணாலும் வாங்கி அனுப்பலாம். நீங்கள் வந்து ஒரு 5000 ரூபா இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா ஒரு 2 மூட்டை சர்க்கரை வாங்கி விற்கிற வாய்ப்பு இருக்குது. அது மினிமம் ஆரம்பித்து அந்த சர்க்கரை கொடுத்து பார்த்தீங்கன்னா தான் அவங்களுக்கு வந்து, ஏன்னா இப்போ எங்கிட்ட லோக்கலில் வந்து வாங்குறவங்க ரிப்பீட்டாக வாங்கிட்டு இருக்கிறாங்க. குழந்தைங்களுக்கெல்லாம் இது கொடுத்தா சளி பிடிக்கிறது இல்லை, பால்லாம் நல்லா சாப்பிடுது, பசி எடுக்குது. மற்ற வெள்ளை சர்க்கரையோ மற்ற நாட்டு சர்க்கரையோ கொடுத்தா சளி பிடிக்குது, இது நல்லா இருக்குது, பசி எடுக்குது, நல்லா வருதுன்ட்டு அது மாதிரி ரிப்பீட்டாக வாங்கிட்டே இருக்காங்க. அது மாதிரி கொஞ்சமாக எடுத்து நீங்கள் விற்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதனுடைய பெனிஃபிட் தெரிஞ்சவங்க ரெகுலராக உங்கள்கிட்ட வாங்குவாங்க. தொடர்பு கொள்வது என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் வந்து 9500522200. என்ன நண்பர்களே, மிஸ்டர் பிரசன்னகுமார் அவங்க நிறுவனத்திலிருந்து இந்த தயாரிக்கக்கூடிய இந்த ஜாக்கரி வகைகள்லாம் எந்த விதத்தில் சிறப்பானது, அடுத்து வரக்கூடிய காலங்களில் நாங்கள் பார்த்தீங்கன்னா இந்த லிக்விட் ஜாக்கரி கூட நாங்கள் வெளியிட போகிறோம். அப்போ இந்த ஜாக்கரி எடுத்துக்கிறனால உங்கள் உடல் நலத்துக்கு எந்த வகையிலே ப்ளஸ் பாயிண்டாக இருக்கும். ஸோ கேன்சர்லாம் வர்றதுக்கு சில விஷயங்கள் காரணமாக இருக்குது, அதெல்லாம் தவிர்க்கிறதுக்கு இது வாய்ப்பாக இருக்கிறது அப்படின்னு நிறைய விஷயங்கள் சொல்லிட்டே போயிருந்திருப்பார். அதே நேரத்தில் இதை நீங்கள் ஒரு பிஸ்னஸ் வாய்ப்பாக எப்படி எடுத்து செய்யலாம், இது ஒரு மூட்டையாக எடுத்து நீங்கள் வந்து ஒயிட் லேபிளிங்கும் எடுத்து பண்ணி செய்யலாம் அப்படின்னு பல விஷயங்கள் சொல்லியிருப்பார். அப்போது உங்களுடைய சொந்த உபயோகத்துக்கு வேணும்னாலோ இல்லை இது ஒரு பிஸ்னஸாக எடுத்து செய்யலாம் அப்படின்னு நீங்கள் விரும்பினாலோ தாராளமாக அவங்கள தொடர்பு கொள்ளலாம். இந்த தொடர்பு கொள்ள வேண்டிய டீட்டெயில்ஸ் கீழே கொடுத்துருக்கின்றோம், டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கின்றோம். மறக்காமல் பாருங்கள், உங்கள் தேவைகளை கேட்டு வாங்கிக்கங்க.